நமஸ்காரம் ஐயா, வணக்கம். என்னுடைய பேர் மகாலிங்கம். இப்போ நம்ம இருக்கிறது தென்காசி குற்றாலம் அருகில் உள்ள காசி மேஜர்புரம் அப்படிங்கிற ஊரில் செண்புக சாது சித்தர் ஆலயத்தில் நம்ம இருந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆலயம் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவசமாதி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஜீவசமாதி கோயில்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, உலகத்தில் பிறந்த எல்லாருமே செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்த ஒரு நாள் செத்து தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி பிறக்கிறவங்க யாருமே சாகிறதுக்காக வரல. ஏன்னா சாவு அப்படின்னு சொல்கிறது சத்து, அதாவது பிறவி இருக்கக்கூடிய உடம்புக்கு சத்தாக இருக்கக்கூடியது உயிர். அந்த உயிர் நம்ம உடம்புல இருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மரணம் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சத்து வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சிகள் இருக்குது. அதே மாதிரி ஜீவ சமாதிக்காக, அதாவது உடம்புல இருந்து உடம்புக்கு சத்தாக இருக்கக்கூடிய உயிர் வெளியில் போகாமல் உடம்புலையே தங்கி நம்ம பிறவி கடலை பெருங்கடலை நீந்துவதற்கு உண்டான பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. அதாவது இதை சித்தர்களின் கலை, சித்தர் வித்தைன்னு சொல்லுவாங்க. ஜீவசமாதி அடைவதற்கான ஒரு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியை மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க, பிராணாயாம பயிற்சின்னு சொல்லுவாங்க, ஹட யோகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மார்க்கத்திலையும் அவங்க பொதுவான ஒரு பேர்களை வச்சு நம்ம அதை மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம யோகா கலையில் இப்போ எல்லாருமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசன பயிற்சி, மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தியான பயிற்சி, உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மூச்சு பயிற்சிங்கிற பேரில் எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சத்துங்கிற மூச்சு உடம்பை விட்டு வெளியில் போகாமல் இருப்பதற்கான ஒரு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதை சித்தர் மார்க்கத்தில் இறைவனை இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்தவங்க கிட்ட, அவங்கள சார்ந்தவங்க கிட்ட அந்த மார்க்கம்ங்கிற வழியை நம்ம கேட்டு தெரியும் போது, அவங்கள சரணாகதி அடையும் போது அவங்க அந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அந்த மூச்சுங்கிற சத்து உடம்பை விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா சத்து போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பதில் செத்து போச்சுங்கிறது மருவி போச்சு. இப்போ செத்து போச்சு. இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, நேற்று வரை பேசிக்கிட்டு இருக்காங்க, காலையில் இருந்துச்சு ஆளை காணும், என்னன்னு கேட்டால் அவர் செத்து போயிட்டாருங்காங்க. ஆனால் அதனோட அர்த்தம் என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய சத்துங்க மூச்சு உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு. ஆனால் அது திரும்ப திரும்ப பிறவி எடுப்பதற்காக, ஒரு உடம்பு எடுப்பதற்காக மறுபிறவி எடுக்காங்க. அதை தான் நம்ம பெரியவங்க முன்னோர்கள்லாம் பிறவி உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ லட்சம் பிறவி இருக்குன்னு தெரியும். பிறப்பு இருக்கிற ஆன்மா உடம்பு அழியும், ஆன்மா அழியாதுன்னு எல்லாரும் நம்புறோம். ஆனால் நம்பினது மட்டும் இல்லாம அதற்கான முயற்சிகள் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் சித்தர்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இடம் தான். இதே மாதிரி நிறைய உலகத்துல ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கு. அவங்க பெற்ற அனுபவம் எப்படி அவங்க இந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காங்கன்னா, மூச்சு பயிற்சி பண்ணி இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. இந்த இதை பொதுவாக உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு வயசுக்கு மேலதான் ஆன்மீக பயிற்சி பண்ணணும்னு சொல்லி 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 ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அந்த பயிற்சிகளை பண்ணாமலே, எல்லாரும் அந்த மார்க்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பயிற்சி பண்ணாமலே இந்த மானிட பிறவியை பயன்படுத்தாம மறுபடி செத்து போய் அதாவது சத்து போய் உடம்புல இருக்க உயிர் ஆகிய சத்து உடம்பாகிய வீட்டை விட்டு வெளியில போய் இந்த உடம்பு அழிஞ்ச பிறகு திரும்ப ஒரு உடம்பு எடுப்பதற்காக மறுபடி பிறவி எடுக்கு, மறுபடியும் அழியுது. இப்படியே மாறி 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 பிறவி எடுக்கும்போது தான் இதுதான் பெரியவங்க ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, உடம்புக்கு அழிவு உண்டு. அதனால நம்ம பிறப்பெடுத்த மானிட பிறவியோட லட்சியமே பிறவா நிலை, அதாவது சாகா நிலை. இதைதான் சாகா வரம், சாகா நிலை, சாகா பயிற்சி அப்படின்னு பெரியவங்க சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயிற்சி தான் மூச்சு பயிற்சி, சித்தர்களின் பயிற்சி. அந்த பயிற்சிகளை நம்ம பண்ணி தான் பெரியவங்க அத்தனை பேரும் சாகாமல் நீண்ட நாள் இந்த ஜீவ சமாதிங்கிற ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை தான் எல்லாருமே அகத்தியர் பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, போகர் இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பாபாஜி 2000 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஜீவ சமாதியில இருக்கவங்க
மரணம் இல்லாம ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நபிகள் வாழ்ந்துகிட்டு இருக்குது, ஜீசஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா மதம்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் பிரிச்சு பார்க்கும். ஆனா அவங்கெல்லாம் இந்த சித்தர்கள் கலையாகிய சித்த வித்தைய பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து வந்து தன்னுடைய உடம்பு விட்டு வெளியில போகாம இருப்பதற்கான பிராணாயாம பயிற்சி ஆகிய மூச்சு பயிற்சி ஆகிய சித்தர்களின் கலையாகிய சித்த வித்தையை பயிற்சி பண்ணி உடம்பு விட்டு வெளியில போகாம இந்த சத்தை உடம்புல பாதுகாத்து காலங்கள் அழியா எத்தனை கடந்தாலும் அவங்க மரணம் இல்லாம பெருவாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரே ஒரு மார்க்கம் வலி பயிற்சி, மூச்சு பயிற்சி. அதை மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, கடயோகம், சித்த யோகம்ங்க பல பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு நம்மளும் மானிட பிறவி எடுத்திருக்கோம். இந்த உலகத்துல இருந்து திரும்ப திரும்ப பிறவி எடுக்காம பிறவி பயனை அடையணுங்கிறதுக்காக உள்ள கல்வி மார்க்கம், அதான் பள்ளிக்கூடம் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பள்ளி சாலைகள் தான் இந்த மாதிரி சித்தர்கள் ஆசிரமம். இது உலகம் வந்து எல்லா பக்கமும் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிற மார்க்கத்தை வழியை சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி அனைவரும் மானிட பிறவின் லட்சியமாகிய சத்து போகாம உடம்புக்குள்ளேயே இந்த உயிராகிய சத்திய நிலை நிறுத்தி, இதைதான் பெரியவங்க அடக்கம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒடுக்கம் இருக்கிற இடத்த ஆசிரமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் ஆன்மீக பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஆன்மாவை மீட்பதே ஆன்மீகம். ஆன்மானா என்னது? ஆன்மா, உயிர், மூச்சு, ஜீவன், இதுக்கு ஒரே பேரு ஆன்மீகம்னு ஆன்மான்னு சொல்லுவாங்க. அது மீட்பது, அதாவது இந்த பிறவி கடல இருந்து மீட்பது தான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீக பயிற்சிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், யோகாங்க பேர்ல உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசன பயிற்சி, மனம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தியான பயிற்சி, உயிர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி. இந்த மூணு சேர்ந்ததுதான் யோக பயிற்சி. இந்த யோக நிலையை அடைஞ்சவங்களை யோகின்னு சொல்றாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களை ஞானி அறிவாளின்னு சொல்றாங்க. இந்த அறிந்து யோக நிலையை பயிற்சி பண்ணி சித்தர் நிலையில இருக்கவங்கள சித்தர்ன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஜீவ சமாதி அடைஞ்ச பெரியவங்கன்னு சொல்றாங்க. அது உலகத்துல நிறைய இடத்துல இருந்தாலும் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தென் பகுதியில, அது நம்ம தென் பொதிகை மலைச்சாரல்ல எப்படி நம்ம செண்பக சுவாமி இருக்கிற மாதிரி ஐந்தடி சங்கரானந்த ஆசிரமத்துல இந்த பயிற்சிகளை கலையை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பெரிய குருநாதன் சொல்றவங்க கேரளால கோழிக்கூடுல சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுறவங்க சித்தை வித்தைங்க பேர்ல இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியை நம்ம பண்ணி குடும்பத்தோட இருந்து, இல்லறத்தோட இருந்து தானும் இந்த பயிற்சியை பண்ணி தன்னை சார்ந்தவங்க செத்து போகாம இருப்பதற்கு நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மனைவி, மக்கள், பிள்ளைங்க, நண்பர்கள், உலக நன்மைக்காக மானிட பறவைகள் அனைவரும் இந்த மானிட பறவை கிடைப்பது பெரிய விஷயம். இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜீவசமாதி ஆலயங்களுக்கு போய் நம்மளே மாதிரி தான் அவங்களும் பிறந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாங்க மார்க்கத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி குருநாதர்கள் அவங்கள ஏற்று நம்மளும் இந்த பயிற்சிகளை பண்ணி சாகாமல் உடம்பை விட்டு சத்து போகாம ஜீவசமாதி அடைந்து உலக நன்மைக்காக நம்மளும் வழிகாட்டியாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஜீவசமாதியோட சித்தர்களோட ஆசிரமத்தோட கான்செப்ட். இதை இன்னைக்கு நான் தற்செயல அடிக்கடி கோயிலுக்கு வர்றது வழக்கம். இன்னைக்கு உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அனைவரும் ஆன்மீக பயிற்சிங்கிற மூச்சு பயிற்சி பண்ணி மானிட பிறவியின் லட்சியமாகிய பிறவி கடலை அறுப்பதற்கு நம்ம சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களின் ஆலயத்துக்கு சென்று அவங்களோட அருள் பெற்று நம்மளும் இந்த பயிற்சிகளை பண்ணி ஜீவசமாதியை அடையணுங்கிறது தான் அடியனோட எண்ணம். அதை இந்த குருநாதர்கள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆத்ம நமஸ்காரம்.